அனைவருக்கும் வணக்கம். கனிமொழி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் மனுஷனை வெட்டி என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன உண்மை? ஒரு எம்பி இப்படி பேசியிருப்பாங்களா? சரி, இது உண்மைதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முற்பட்டோம். சரி, அவங்க ஃபஸ்ட்டு என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஏன்னா அதுதான் வைரலாக இப்போது சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. அதை பாருங்கள். இல்லைங்க, ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க. மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ணுவோம்? பார்த்தீங்களா? அதாவது இவங்க ஒரு எம்பியாக இருக்கிறவங்க, பக்கத்தில் அமைச்சர் இருக்காங்க. அவரும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சர் இந்த பக்கமும் ஒருத்தர். ஆனால் இவங்களும் ஒரு எம்பி. அப்படி ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒருத்தங்க, அதுவும் எம்பியாக இருக்கிறவங்க இப்படி பேசலாமா அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கேள்வியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். சரி, ஏன்னா சின்ன கிளிப்பு தானே வருது, ஏதாச்சும் வீடியோ மாஃபிங் பண்ணி இல்லை இல்லை அப்படி ஏதாச்சும் வெளில விட்டுருப்பாங்களா அப்படின்னு நம்ம அதை சொல்லக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். இது வந்துட்டு ஜூன் 6ஆம் தேதி 2024 தான். இந்த கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் தான் இப்படி பேசியிருக்காங்க. அது பேசினது உண்மை தான். ஏன் இப்படி ஒரு எம்பியாக இருக்கிறவங்க பேசுகிறாங்க? ஒரு குடிமகன், இந்திய பிரஜையாக இருக்கிறவங்களே இப்படி பேசக்கூடாது. ஆனால் அவங்க ஆடை வெட்டினாலாவது குழம்பு, பிரியாணி இதெல்லாம் பண்ணலாம், மனுஷனை வெட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு என்ன இது, எந்த மைண்ட் செட்டில் அவங்க பேசுகிறாங்க? இது தப்பில்லை எதுவுமே அவங்களுக்கு தெரியாதா? ஒரு எம்பியாக மக்கள் எப்படி இவங்கள தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பலரோட கேள்வியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு எம்பி என்ன பண்ண போகிறாங்க? அந்த தொகுதி மக்கள் இப்போது அவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப பாவமாக இருக்குது.